தலை 59 படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. தலை இன்னும் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணலை. அநேகமாக ஹைதராபாத் ஷெட்யூலில் தான் ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் அடிபட்டு வருது. மற்றபடி இந்த படம் பிங்க் படத்தோட ரீமேக் அப்படிங்கிறதால கதை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வழக்கமாக ஒரு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் கிரீவை பற்றியும் பல அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த டைம் எல்லாத்தையுமே ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த படத்துக்கான அப்டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா தலை எப்போ ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுறாரோ அன்னையில தான் கிடைக்கும். இப்போதைக்கு தலை சென்னையில் ரைஃபிள் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலை அடிக்கடி அங்கே போயிட்டு வரதால நாளுக்கு நாள் ரசிகர்கள் அங்கே ஏராளமாக கூடிடுறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. கிட்டத்தட்ட ரசிகர்கள் கூட்டத்தில் தல அஜித் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் கூட்டிட்டதால தல அஜித் அந்த ஸ்பாட்லேயே அப்படியே உட்காந்துட்டாரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வெளியான வீடியோவில் கூட தலை ரைஃபிள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தலை கையெடுத்து கும்பிட்டு இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் லீக் ஆயிருக்கு. அதையும் சென்டருக்கு வெளில தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த இடத்துல அந்த நேரத்தில் ரசிகர்கள் அதிகமாக கூட்டிட்டாங்க போல இருக்கு. இந்த நிலையில இப்போ வந்திருக்கிற வீடியோவில் தல அஜித் ரசிகர்களோட சேர்ந்து கீழே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. வழக்கமாக பெரும்பாலான பெரிய நடிகர்கள் வெளில வரும்போது பவுன்சர்ஸோட தான் வராங்க. தூரமாக நின்று கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் தல அஜித் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனப்பையும் சரி இங்கேயும் சரி எந்த ஒரு பவுன்சர்ஸுமே கூட வரல. நம்ம ஃபேன்ஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமோ தல அஜித் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சராசரி ரசிகனுக்கு தலை கூட ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது வாழ்நாள் கனவாக கூட இருந்துட்டு இருக்கலாம். அந்த விஷயம் அவருக்கே ஆபத்தா முடியாம இருந்தா போதும். இது ஒரு பக்கம் இருக்க, அரசியலுக்கு வரார் ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற மாதிரி தான் எல்கேஜி படத்தோட விளம்பரம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த படத்தோட போஸ்டர்கள் ட்ரெய்லர்கள் எல்லாமே சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளை கிண்டல் பண்ற மாதிரி இருந்ததால இதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இந்த நிலையில படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சு பிரபல இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் வீடியோ மூலமா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நண்பர் ஆர்ஜே பாலாஜி மிக சிறந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர். எல்கேஜி படம் மாபெரும் வெற்றி பெற பாலாஜிக்கும் படக்குழு சேர்ந்தவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிரிக்கெட் விளையாடுறது ஈஸி, ஆனா சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி இருக்க பாலாஜி, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரியும் நடுவில் தமிழையும் பேசி நீ பெரிய ஹீரோ வரணும் அப்படிங்கிற மாதிரியும் கபில் தேவ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு முடிசூரா மன்னா இருந்துட்டு வர கபில் தேவ் கிட்ட இருந்து எல்கேஜி படத்துக்கு வாழ்த்து செய்தி வந்திருக்கிறதால உற்சாகத்தில் திக்குமுக்காடி போயிருக்காராம் ஆர்ஜே பாலாஜி. இந்த தகவலை ரொம்ப பெருமையாக ஷேர் பண்ணியிருக்கிற ஆர்ஜே பாலாஜி ஜாம்பவானும் மிக சிறந்த மனிதநேயமா இருக்கக்கூடிய கபில் தேவ் கிட்ட இருந்து வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கபில் தேவும் ஆர்ஜே பாலாஜியும் கிரிக்கெட் மேட்சுகளை வர்ணனை செய்யும் போதே இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. இந்த ரெண்டு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.